சரி, அடுத்தே பார்க்க போகிறது என்னன்னா நியூட்டன்ற ரெண்டாம் விதி. இதுக்கு நியூட்டன்ற முதலாம் விதி முடிக்கிட்டோம். இப்போ பார்க்க போகிறது என்ன, நியூட்டன்ற இரண்டாம் விதி. சரி, நியூட்டன்ற இரண்டாம் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள்ல ஏற்படுத்தப்படக்கூடிய ஆர்முடுகலானது அப்பொருள்ல தாக்குற சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனம். அப்பொருள்ல தாக்குற சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனம். நேரடி விகித சமன் என்ன விளங்கிக்கணும், எந்த கணியம் எல்லாம் நேரடி விகித சமன் இருச்சோ அந்த கணியங்கள் ஒரு கணியம் கூடுனா மற்ற கணியமும் கூடும். அதே மாதிரி ஒரு கணியம் குறைஞ்சா மற்ற கணியம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இதுக்குத்தான் பேர் சொல்லுவாங்க நேரடி விகித சமன். ஒரு ஆள் கூடுனா இன்னொரு ஆளும் கூடுவார் அதே அளவால, ஒரு ஆள் குறைஞ்சா இன்னொரு ஆளும் அதே அளவால என்ன செய்வார், குறைய போறார். அப்போ ஒரு நியூட்டன ரெண்டாம் விதியில முதல் விஷயம் என்னண்டா, ஒரு பொருளில் ஏற்படுத்தக்கூடிய ஆர்முடுகலானது அதன் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமன். சரி, ரெண்டாம் விதி என்ன சொல்லுண்டா, ஒரு பொருள்ல ஏற்படுத்தக்கூடிய ஆர்முடுகலானது அதன் சமப்படுத்தா விசைக்கு என்ன செய்யுது, அதுல பிரிக்கப்பட்ட சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனம். அப்ப நேரடி விகித சமன்டா, ஒரு கணியம் கூடுனா மற்ற கணியம் என்ன செய்யும், கூடும். ஒரு ஆள் குறைஞ்சா மற்ற கணியம் என்ன செய்ய போ, குறைய போ. அடுத்த விஷயம் என்னடா, ஒரு பொருள்ல ஏற்படுத்தக்கூடிய அதே ஆர்முடுகலானது திணிவுக்கு நேர்மாறு விகித சமனம். நேர்மாறு விகித சமனம் என்ன அர்த்தம்டா, ஒரு கணியம் கூடுதுண்டா மற்ற கணியம் என்ன செய்வாங்க, குறைவாங்க. ஒரு கணியம் எத்தனை மடங்கால கூடுதோ மற்ற கணியம் அதே மடங்கால என்ன செய்வாங்க, குறைவாங்க. இதுக்குத்தான் பேர் சொல்ற நேர்மாறு விகித சமன். என்ன விகித சமன், நேர்மாறு விகித சமன். உதாரணமா திணிவு குறைஞ்சா ஆர்முடுகல் கூடும், திணிவு கூடுனா ஆர்முடுகல் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இப்படி மாறி நடந்துச்சுண்டா அதுக்கு என்ன பேர் சொல்ற, நேர்மாறு விகித சமன். அப்ப நல்லா ஞாபகம், நியூட்டன் ரெண்டாம் விதி என்ன சொன்னார்டா, ஒரு பொருளில் ஏற்படுத்தக்கூடிய ஆர்முடுகலானது அதன் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமன் சொன்னார். ஆர்முடுகளை நம்ம ஏன்னு குறிப்போம், சமப்படுத்தா விசையை நம்ம என்ன சொல்ற, எஃப்னு குறிப்போம், ஃபோர்ஸ். ஆர்முடுகளை நம்ம ஏன்னு குறிப்போம், திணிவை நம்ம எம்னு குறிப்போம். என்ன குறிக்கப்புறம் எம். அதாவது ஒரு பொருள்ல ஏற்படுத்தக்கூடிய ஆர்முடுகலானது சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனாகவும், அதே மாதிரி ஒரு பொருள்ல ஏற்படுத்தக்கூடிய ஆர்முடுகலானது அதன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்குமா. இந்த ரெண்டு கணியத்தையும் வச்சு ஒரு சமன்பாடு நியூட்டன் நம்மளுக்கு உருவாக்கி தந்தார். எஃப் சமன் என்னண்டா, எம்ஏ. அதாவது விசையை காண்பதற்கான ஒரு சமன்பாடாக நியூட்டன் உருவாக்கி தந்தது என்ன, எஃப் சமன் எம்ஏ. அது எங்கேருந்து வந்தா, இது ரெண்டு கணியத்திலிருந்து தான் வந்து, என்ன செய்ய போகுது, வந்துருச்ச போகுது. அப்ப இந்த சமன்பாடை வச்சுதான் இனி வார கேள்வியில நம்ம என்ன செய்ய போறோம், விசையை காண போறோம். அப்ப விசையை காணும்டா, விசை ரெண்டு கணியத்துல தங்கி இருக்கும். ஒன்று திணிவுலையும் புவியீர்ப்பு ஆர்முடுகளையும். அப்ப திணிவு நம்ம எதுல அடிச்சோம்டா, கிலோகிராம்ல அடிச்சோம். திணிவு வளர்க்கறதுல கிலோகிராம். ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2. ஆகவே கலகு என்ன வரப்போ, எஃப் சமன், அதாவது விசைக்குரிய அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது நியூட்டன். அல்லது என்ன, நியூட்டன் சர்வதேச அலகு அறிஞர். விசை வந்து என்ன கணியம் அறிஞ்ச போறாங்க, ஒரு காவி கணியம். என்ன கணியம், ஒரு காவி கணியம். ஏன்னா ஒரு பருமனும் காணப்படும், திசையும் காணப்படும். அப்ப நியூட்டன் ரெண்டாம் விதி கேட்டாங்கண்டா, ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஆர்முடுகலானது அதன் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனாகவும் அதன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். இதிலிருந்து வந்த சமன்பாடு என்னன்னா, எஃப் சமன் எம்ஏ. இங்க எஃப்ன்றது யாருண்டா, இங்க மேல வருவீங்க, இங்க எஃப்ன்றது யாருண்டா, அந்த சமப்படுத்தாத விசையை குறிக்கும், சமப்படுத்தா விசை. அதே மாதிரி இங்க எம்ன்றது யாருண்டா, திணிவை குறிக்கும். இங்க ஏன்றது யாருண்டா, ஆர்முடுகளை குறிக்கும். யார் குறிக்க போது, ஆர்முடுகள். இந்த மூணு கணியத்தையும் சம்பந்தப்படுத்தி நிறைய கேள்வி வினவலாம். உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். சரி, இப்போ கீழே நியூட்டன் ரெண்டாம் விதி நோட் பண்ணிடுவோங்க. இவ்வளோதான் ரெண்டாம் விதியா, சின்ன விஷயம். இதில் வார கேள்வியில பிரியம் தான் கூடும். இவ்வளோதான் ரெண்டாம் விதி எழுவுங்க. ஒரு பொருளில் ஏற்படும் ஆர்முடுகள் அதற்கு பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு
அதற்கு பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனாகவும் அல்லது நேர்விகித சமனாகவும் பொருளின் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். சரி, போட்டு இந்த கணியத்தை அப்படியே குறிச்சி காட்டுங்க. ஆறுமுடுகள் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனையும் காட்டி, ஆறுமுடுகள் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனத்தையும் காட்டி, இதுல இந்த சமன்பாடு எடுத்து அழகை எடுத்து போட்டு இதுல வார கணியங்கள் ஒன்றும் யாரும் எழுதி காட்டுங்க. இது ஃபுல்லா குறிச்சி காட்டுங்க. இதை குறிச்சி காட்டினீங்கன்னா இதுக்குள்ள வந்த கேள்விக்குள்ள போகலாம். இதுல வார கேள்விக்குள்ள போகலாம். இதில் நிறைய கேள்வி வரும். அது என்ன மாதிரி கேள்வி வரும் பின்னுக்க பார்ப்போம். இது மூலம் குறிச்செடுங்க ஃபுல் எல்லாத்தையும். குறிச்சிங்கன்னா மூலா கேள்வி எழுவுங்க. 5 கிலோகிராம் திணிவுக்கு 6 2 ms-2 பிரயோகிக்கும் போது 2 ms-2 பிரயோகிக்கும் போது பிரயோகிப்பதற்கு வழங்க தேவையான விசை யாது? முதலாவது கேள்வியா, வழங்க தேவையான விசை யாது? முதலாவது கேள்வி ஒன்று பார்த்தீங்கண்டா அதுல தரவெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி எடுங்க. சரிதானே? சரி, இதுல சொல்றாங்க தரவு என்னண்டா, திணிவு எத்தனை கிலோகிராமா? 5 கிலோகிராமா. உமா இல்லையா? அங்க வழங்கப்படக்கூடிய ஆர்முடல் எவ்வளவு வழங்கப்படுறாங்களாம்? 2 ms-2 ஆர்முடல் வழங்குறாங்களாம். இப்படி வழங்குறதுக்கு தேவையான என்னத்தை கேட்குறாங்க? விசையை கேட்குறாங்க. தந்த இருக்கிற சமன்பாட்டில் 3 கணியம். அந்த 3 கணியத்துல ஒரு கணியத்தை இல்லாமக்கி கேள்வியை கேட்பாங்க. சின்ன விஷயம். சரிதானே? சரி, அப்ப இதுல என்ன சமன்பாடு போடுவோம்டா? F = ma. இந்த சமன்பாடு போட போறோம். F = ma. m தெரியும் நம்மளுக்கு எத்தனை கிலோகிராம்? 5 கிலோகிராம். a தெரியும் நம்மளுக்கு எத்தனை? 2 ms-2. கேட்ட கேள்வி என்ன? F தான் கேள்வி. ஆகவே F = எவ்வளவு வர போகுது? I2 10 கிலோகிராம் ms-2 அல்லது என்ன வர போகுது? 10 நியூட்டன். இது பேசிக் சின்ன கேள்வியா? செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சிடுங்க. இதில் எடுங்க மூலாவது. இதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது கேள்வி எழுவுங்க. சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் 6 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளுக்கு அது இயங்கும் திசையில் ஒரு மேலதிக விசை 12 நியூட்டன் பிரயோகிப்பதன் மூலம் அதில் தாக்கும் அதில் ஏற்படும் ஆர்முடுகளை கணிக்க. நோட் பண்ணிப்பீங்கன்னா அதில் ஏற்படும் ஆர்முடுகளை கணிக்க. சரி, ரெண்டாவது தரவு நோட் பண்ணி இருப்போமே. ரெண்டாவது என்ன சொல்றாங்கண்டா, ஒரு பொருள் திணிவு செலுத்தாங்க 6 கிலோகிராம். அது சீரான வேகத்துல போகுதுன்னா சீரான ஆர்முடுகள் இருந்துச்சு அதுக்கு. ரொம்ப இல்லையா? சரி, அப்ப 6 கிலோகிராம் திணிவா. அதே மாதிரி அந்த பொருளுக்கு கொடுக்குற விசை எவ்வளோன்னு பார்த்தோம்டா 12 நியூட்டன் விசையா.
இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னண்டா அதில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஆறுமுடுகள் யாது, அந்த பொருள் ஏற்படுத்தக்கூடிய ஆறுமுடுகள் யாது, என்ன சமன்பாடு F சமன் MA, F சமன் MA. என்ன கேட்குறாங்க ஏ கேட்குறாங்க. அப்போ ஏ எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கண்டா இங்கே எஃப் வந்து இந்த எம் வந்து இங்கே பெருக்கிட்டு இங்கே வந்து என்ன செய்ய போகுது பிரிச்ச போகுது. எஃப் கீழே வந்து என்ன செய்ய போகுது எம் வந்து பிரிச்ச போகுது. ஏன்னா எம் வந்து ஏ பெருக்கிட்டு இருக்காங்க, பெருக்கிற வேண்டிய சமன்பாடு என்ன செய்ய போகுது பிரிப்பாடு. அவர் பிரிச்சா என்ன வர போகுதுடா எஃப் இன் கீழ் எம், எஃப் இன் கீழ் எம். ஆமா இல்லையா? எஃப் தெரியும் நம்மளுக்கு எத்தனை 12, எம் தெரியும் நம்மளுக்கு எத்தனை 6. பிரிச்சா என்ன வர போகுது ஏ வருமா வராதா? 12 6 பிரிச்சா 2 ms - 2, 2 ms - 2. எதனோட வர போகுது 2 ms - 2. எழுதிடுங்க, நோட் பண்ணிடுங்க இது. சரி, இது நோட் பண்ண அடுத்த கேள்வி எழுவுங்க. இது நோட் பண்ண அடுத்த கேள்வி எழுவுங்க. ஒரு குறித்த பொருளுக்கு அது இயங்கும் திசையில் ஒரு மேலதிக விசை 8 நியூட்டனை பிரயோகிக்கும் போது, ஒரு மேலதிக விசை 8 நியூட்டனை பிரயோகிக்கும் போது அதில் ஆர்முடுகள் 2 ms - 2 உருவாகுமெனின், 2 ms - 2 உருவாகுமெனின் அப்பொருளின் திணிவை காண்க. காணுங்க, அப்பொருளின் திணிவை காண்க, அப்பொருளின் திணிவை காண்க. செய்யுங்க. சரி, இல்ல அடுத்த கேள்வி என்ன இதுடா மூணாவது கேள்வி. ஏன்னா இதுல தரவு சொல்றாங்க விசை எவ்வளவா 8 நியூட்டனா, அந்த பொருள் ஏற்படுத்தப்படக்கூடிய ஆர்முடுகள் எவ்வளவு வருதாம் 2 ms - 2. என்ன கேள்வி? அந்த பொருளோட திணிவை கேட்குறாங்க. அது கேட்குறாங்க அந்த பொருளோட திணிவை கேட்குறாங்க. எப்படி காணுவோம்? F சமன் MA, அதே சமன்பாடா F சமன் MA. F1 சரி கிடக்கு எத்தனைடா 8. அதே மாதிரி M சரி கிடக்கா M நம்மளுக்கு கேள்வி. ஏ தெரியும் நம்மளுக்கு எத்தனை 2, எத்தனை 2. இந்த 2 வந்து பெருக்கிட்டீங்களா வந்து செய்ய போ பிரிச்ச போகுது. ஆகவே M சமன் 8 இன் கீழ் 2 எத்தனை வர போகுது M சமன் 4 கிலோகிராம். எத்தனை வர போகுது 4 கிலோகிராம். M வந்து 4 கிலோகிராம். நோட் பண்ணிடுங்க, நோட் பண்ணிடுங்க. இது சின்ன சின்ன கேள்வியா அப்பதான் கேள்வி வரும். சரி தானே, எல்லா டைப்பான கேள்வி இதுலயே பார்த்துருவோம். அடுத்த கேள்வி எழுவுங்க, அடுத்த கேள்வி எழுவுங்க. ஒரு குறித்த பொருளின் திணிவு 6 கிலோகிராம் ஆகும், 6 கிலோகிராம் ஆகும். 4 செகண்ட்களில் அதன் வேகம் 5 ms - 1 இலிருந்து 13 ms - 1க்கு அதிகரிக்குமெனின், 13 ms - 1க்கு அதிகரிக்குமெனின் அதன் மீது பிரயோகிக்கப்பட்ட விசையை காண்க, அதன் மீது பிரயோகிக்கப்பட்ட விசையை காண்க. சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி, ஆனால் ஏசி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி. சரியா, 4ஆம் கேள்வி. சரி, இப்போ லேசான கேள்வி செஞ்சுட்டீங்களா, கொஞ்சம் மாற்றி கேள்வி செய்யணும். இப்போ இந்த கேள்வி வந்து ஒரு டேம் பேப்பரில் வரும். இப்படி கேள்வி வந்து உங்களோட டேம் பேப்பரில் இதை நீங்கள் என்ன செய்யணும், இப்படி கேள்வி காணலாம். செய்யப்படுற எத்தனை கேள்வி 4ஆம் கேள்வி. அந்த பொருளோட திணிவு சரி கிடக்கு வந்து எத்தனை கிலோகிராமா 6 கிலோகிராம். அது என்ன சொல்லி கிடக்கு, அந்த பொருளோட திணிவு எத்தனை கிலோகிராமா 6 கிலோகிராமா. அந்த பொருளோட வந்து ஆறுமுடுகள் செல்லி கிடக்கான்னு பார்த்தா அந்த பொருளுக்கு ஆறுமுடுகள் செல்லல, அந்த பொருளை கேட்குறாங்க நம்மளுக்கு விசையை காணட்டாம். என்னது காணட்டாம்? விசையை காணட்டாம். உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட்டில் என்னடா F சமன் MA சமன்பாட்டில் விசையை காணணும்டா திணிவு விளங்கிரிச்சோனும் ஆறுமுடுகளும் விளங்கிச்சோனும், திணிவு விளங்கிரிச்சோனும் ஆறுமுடுகளும் விளங்கிக்கணும். திணிவு நம்மளுக்கு தெரியும் 6 கிலோகிராம்.
ஆனா ஆறுமுடுகள் தெரியுமா? ஆறுமுடுகள் தெரியாது. ஆறுமுடுகளை காண்றதுக்கு தான் அதுல ஒரு தரவணை சொல்றாங்க. அதுல ஒரு என்ன சொல்றாங்க? தரவை சொல்றாங்க. அந்த பொருள் வந்து 5 ms-1 இருந்தது. 5 ms-1 இருந்தது. 4 செகண்ட்ல எத்தனை செகண்ட்ல? 4 செகண்ட்ல எவ்வளவு வேகத்துக்கு மாறுதாம்? 13 ms-1க்கு மாறுதாம். அப்ப 6 முடி இருச்சு. என்ன செஞ்சிருச்சு? 6 முடி இருக்கு. அப்ப வேகம் கூடுதல் என்ன செய்யுது அர்த்தம்? 6 முடுகுது. அப்ப இந்த தரவை வச்சு நம்மளுக்கு 6 முடுகள் கண்டுபிடிச்சலாவா? கண்டுபிடிச்சது. எப்படி கண்டுபிடிச்சது? ரெண்டாவது அளவுல பார்த்தோம். 6 முடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம்டா இறுதி வேகம் செய்ய அங்க என்ன? ஆரம்ப வேகம். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் கீழே என்ன? நேரம். கீழே வந்து என்ன? நேரம். உங்களுக்கு தெரியும் இறுதி வேகம் எதுக்கு போற? 13. ஆரம்ப வேகம் என்ன? 5. நேரம் எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். அப்ப இறுதி வேகம் 13ல இருந்து ஆரம்ப வேகம் 5 கழிச்சு போட்டு நேரம் 4ஆல பிரிச்சோம்டா 6 முடுகள் வருமா வராதா? 6 முடுகள் வரப்போகுது. சொல்லி காட்டுறீங்க. அப்ப 13ல 5 மடத்துல வரப்போகுது 8. ஆகவே 6 முடுகள் சமன் 8 கீழ் 4. கீழே டைம் 4 தானே? சரி. அப்ப 8 4 விஜயம் வரப்போகுது 2 ms-2. 2 ms-2. ஆகவே 6 முடலும் கண்டோம் 2 ms-2. ஆனா 6 முடல் காட்டுறது நம்மளுக்கு கேள்வி இல்லை. நம்மளோட கேள்வி என்ன? விசை காட்டுறது. என்ன காண்றது? விசை காட்டுறது. இப்போ 2 தரவும் தெரியும். விசையை காணணுமா காணலவா? லேசா என்ன செய்யணும்? விசையை காணலாம். எப்படி விசை காண்றேன்டா? F = ma வந்து F = ma. m தெரியும் எனக்கு எத்தனை? 6. a தெரியும் எனக்கு எத்தனை? 2. அப்ப 6 எத்தனை வரப்போகுது? 12 நியூட்டன். 12 நியூட்டன் அல்லது 12 கிலோகிராம் ms-2. நேரடி வீடு வந்துட்டு. அப்ப எப்படி கேள்வி செய்யறேன்டா? முதல்ல 6 முடுகளை காட்டுறது தரவு தந்தா அதுல இருந்து 6 முடுகளை காணுங்க. 6 முடுகளை கண்டு போட்டு எம்மையும் 6 முடுகளையும் அதாவது திணிவையும் 6 முடுகளையும் பிறகு என்ன வரப்போகுது? நம்மளுக்கு விசை வரும். என்ன வரப்போகுது? விசை வரும். நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் இன்னொரு டைப்பான கேள்வி ஒன்றும் பார்த்துடுவோம். சரியா? இது ஒரு டைப்பான கேள்வி. இதெல்லாம் பழமையாக டேம் பேப்பரில் வர கேள்வி. இப்படி கேள்வி டேம் பேப்பரில் என்ன செய்யலாம்? பழமையாக வர இயலும். நம்ம இதில் என்ன செய்யப்படும் தெரியுமா? இன்னொரு டைப்பான கேள்வியும் பார்த்துடுவோம். பார்த்தோன்னே என்ன செய்யுது நம்மளுக்கு? இந்த நியூட்டன் 2ஆம் விதி முடியுமா? அப்போ நியூட்டன் 2ஆம் விதியில் விசை தங்கியுள்ள காரணி கேட்டோம்டா கொண்டு திணிவில் தங்கிருச்சு. அடுத்த யாரில் தங்கிக்க போகிறாங்க? 6 முடுகளில் தங்கிருச்சு. சரி, அடுத்த கேள்வி எழுவுங்க. 5 நியூட்டன், 8 நியூட்டன் ஆகிய இரு விசைகள் 5 நியூட்டன், 8 நியூட்டன் ஆகிய இரு விசைகள் 6 கிலோகிராம் திணிவுள்ள பொருளின் மீது தொழிற்படுவதை 6 கிலோகிராம் திணிவுள்ள பொருளின் மீது தொழிற்படுவதை படம் காட்டுகிறது. படம் காட்டுகிறது. படம் காட்டுகிறது எனின் இப்பொருளின் ஆர்முடுகளை கணிக்க. இப்பொருளின் ஆர்முடுகளை கணிக்க. இப்பொருளின் ஆர்முடுகளை கணிக்க. சரி, இது ஒரு டைப்பான கேள்வி. இந்த டைப்பான கேள்வியோட தாண்டி இதுக்கு மேல என்ன செய்யுது? கேள்வி உங்களுக்கு வராது. இவ்வளவுதான் இதுல வர கேள்வி. இப்போ பார்ப்போம். ஆர்முடுகள் கணிக்க நம்மளுக்கு என்ன வேணும்டா? F = ma சமன்பாட்டில் ஆர்முடுகள் கணிச்சோம்டா விசை வேணும், அதே மாதிரி திணிவும் வேணும். திணிவு பிரிச்சதான போறாங்க. விசையும் வேணும், திணிவும் வேணும். திணிவு தெரியும் எனக்கு இங்க நோட் பண்றீங்க. திணிவு தெரியும் எனக்கு 6 கிலோகிராம். எத்தனையா? 6 கிலோகிராம். இப்போ விசையை காணணும். எதை காணணும்? விசையை காணணும். இப்போ விசையை காணிச்சேன்னா 8 நியூட்டன் போடுறவா 6 நியூட்டன் போடுறவா ஒரு குழப்பம் ஒன்று வரும். ரொம்ப இல்லையா? வரலாம். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல விலையுள் விசை காணணும். என்ன காணணும்? விலையுள் விசை. இது என்ன செய்ய தெரியுமா? ஒரு குற்றிய இங்கல பக்கம் ஒரு ஆள் 8 நியூட்டன் இழுக்கிறார், அங்கல பக்கம் ஒரு ஆள் 6 நியூட்டன் இழுக்கிறார். நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த குற்றி எங்கால பக்கம் இயங்க போகுது? 6 நியூட்டன் இழுக்கிற பக்கம் இயங்குமா இல்லாட்டி 8 நியூட்டன் இழுக்கிற பக்கம் இயங்குமான்னு கேட்டா எங்கால கூட விசை வீச்சோ அந்த பக்கம் தானே செய்ய போகுது? இயங்க போகுது. அப்ப எங்கால கூட விசை செய்ய போகுது?
இங்கால பக்கம். ஆகவே 8 நியூட்டன் வீச்சின பக்கம் தான் என்ன செய்ய போகுது? அந்த குற்றி இயங்க போகுது. அந்த குட்டி என்ன செய்ய போகுது? இயங்க போகுது. 8 நியூட்டனோட இயங்குமான்னு கேட்டா இல்ல. பெரிய விசையிலிருந்து சின்ன விசை நீங்க கழிச்சுட்டீங்கடா எவ்வளவு நியூட்டன்ல இயங்குறேன் வருமா வராதா? வரும். உதாரணம் சொல்லுங்க, 8 நியூட்டன் இங்கால பக்கம் கழிச்சோனும் 6 நியூட்டன் அங்கால பக்கம். இப்போ கழிச்சிங்கண்டா 2 நியூட்டன் இங்கால பக்கம் வரப்போ இங்கால பக்கம் வரும். அப்ப இங்கால பக்கம் வந்து 2 நியூட்டன் விசையோட இந்த 6 கிலோகிராம் குற்றி இயங்குமா இயங்காதா? இயங்கும். ஆகவே எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்டா? 6 முடுகள் காணணும். என்ன பண்ண போறோம்? 6 முடுகள். ஆகவே உங்களுக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஏ சமன்பாடை போடுவோம். எஃப் சமன் எம்ஏ சமன்பாடை போடுவோம். ஆமா இல்லையா? குற்றி எங்க இயங்க போகுது? இந்த திசையில். இப்போ எஃப் தெரியும் நம்மளுக்கு 8ல இருந்து என்ன செய்யணும்? 6 கழிச்சோம். கழிச்சது வரப்போ 2 நியூட்டன் சமன் எம் தெரியும் நம்மளுக்கு எத்தனை கிலோகிராம்? 6 கிலோகிராம். எத்தனை? 6 கிலோகிராம் இன்டு என்ன வரப்போகுது? ஏ. இன்டு என்ன வரப்போகுது? ஏ. இப்போ ஏ காணணும்னு என்ன செய்ய போறோம் தெரியுமா? 2 வந்து யார் பிரிக்க போறாங்க? 6 வந்து பிரிச்சு. யாரும் பிரிக்க போது 6. இது 6 நியூட்டனா 5 நியூட்டனா? இது 6 5 சரி 5னா அப்போ 5 நியூட்டன் என்ன வரப்போகுது? இது 5 நியூட்டனா? இது 5 நியூட்டன் என்ன வரப்போகுது? இந்த பக்கம் 3 நியூட்டன் வரும். இந்த பக்கம் என்ன வரப்போகுது? 3 நியூட்டன். ஆகவே இந்த இடத்துல என்ன வரப்போகுது? 3 நியூட்டனா? இந்த இடத்துல வந்து என்ன வரப்போகுது? 3 நியூட்டன். அங்கே 8 5 தானே சில கேள்வியில. சரி அப்போ ஏ எவ்வளோ வரப்போகுண்டா? 3/6 என்ன வரப்போகுது? 1/2. 1/2. அப்போ 1/2 நம்மளுக்கு தெரியும் ஏ சமன் 0.5 ms-2. 0.5 ms-2. நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணா இதோட கூட என்ன முடியுதுண்டா? நியூட்டன்ட 3ஆம் விதி 2ஆம் விதி முடியுது. நியூட்டன் எத்தனாம் விதி முடியுது? 2ஆம் விதி முடியுது. நியூட்டன் 2ஆம் விதி முடிஞ்சா அடுத்த தலை போடுங்க. இதிலேயே போட்டு நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி. அடுத்த தலை போடுங்க. நியூட்டனின் 3ஆம் விதி. இதிலேயும் முடிஞ்ச அடுத்த தலை போடுங்க. நியூட்டனின் 3ஆம் விதி. எல்லா கேள்வியும் செய்யப்பட்டான். இதில் வந்த சகல கேள்வியும் செய்யப்பட்டு